நம்மை நேசித்து தம்முடன் நம்மை சேர்த்து கொண்டு தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் லூக்கா 22 என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. துதிப்பதற்கு மார்க்கு 3 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாய்மாய் இருக்கிறான் என்றார். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பம், ஆசை இருக்கும். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி வாழவே கர்த்தர் நம்மை வேறு பிரித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காக அவர் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை அறிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாயும் இருக்கிறது. அதனால நாம ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்வையில அவர் வைத்திருக்கிற சித்தத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஊக்கமா ஜெபிக்கலாம். அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழவும் முன் வர வேண்டும். அப்படி தேவனுடைய சித்தத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் பார்க்கிறாரு. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தின்படி வாழ்றவங்கள தம்முடைய சொந்த ஜனமாக சேர்த்து கொண்டபடியால் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.